ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 23 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 8ஆம் நாள். திதி திரிதியை பகல் 12:13 மணி வரை, பிறகு சதுர்த்தி. நட்சத்திரம் திருவோணம். யோகம் வியாகாதம் மாலை 4:30 மணி வரை, அதன்பின் ஹர்ஷணம். கரணம் கரசை பகல் 12:13 மணி வரை, பிறகு வனசை இரவு 12:45 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல, நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் எடுத்த காரியங்களில் வெற்றி நிச்சயம். ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்று சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இரத்த உறவுகள் மூலம் உதவிகள் கிடைக்கும். கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் குவியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வைத்தீஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் செங்கல் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று தனவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உங்கள் வார்த்தைக்கு மற்றவர்கள் கட்டுப்படுவார்கள். நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன் தொகைகள் கைக்கு வந்து சேரும். ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இது உகந்த நாள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. எனவே இன்றும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது உத்தமம். வாகனங்களில் செல்லும்போது மிதவேகத்தை கடைபிடிப்பது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதியை தரும். பணப்பரிமாற்றங்களில் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். புதிய முயற்சிகளை நாளை தள்ளி வைப்பது நல்லது. இறை வழிபாட்டில் மனதை செலுத்துவது ஆறுதலை தரும். இன்று பொறுமை காப்பது பல சங்கடங்களை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் நரசிம்மர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனதிற்கு இனிய நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துளையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கௌரவிக்கப்படுவீர்கள். தடைப்பட்டிருந்த சுப காரிய பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும். பெண்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகளை சமாளிக்க புதிய வழிகள் பிறக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தாய்வழி உறவினர்களால் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிக்கு தோளோடு தோள் கொடுப்பார்கள். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். தைரியமாக செயல்பட்டு நிலைத்ததை சாதிப்பீர்கள். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நாளாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு இது உகந்த நாள். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் நிதானமான லாபம் கிடைக்கும். ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து உரையாடுவது மகிழ்ச்சியை தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். வீடு, வாகனம், பராமரிப்புச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடினாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். மனதில் இருந்த தேவையற்ற பயம் விலகும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. விருச்சிகராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிகராசி நேயர்களே, இன்று உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். இளைய சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் சுப செய்திகள் வரும். பக்கத்து வீட்டாருடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் நன்மை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பழைய நண்பர் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அரக்கு சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்வீர்கள். முகத்தில் பொலிவு கூடும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவை எட்டும். கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனைவியின் வழியில் ஆதரவு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் உயரும். சேமிப்பு உயரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5.
மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனதிற்குள் இனம் புரியாத மகிழ்ச்சி நிலவும். நினைத்த காரியம் கைகூடும். தோற்ற பொலிவு கூடும். உங்களின் நிர்வாகத் திறமை வெளிப்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல் நீங்கி கூடல் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் முதல் மரியாதை கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அனுமன். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 1. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று சுப விரயங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். வேலை நிமித்தமாக அலைச்சல் இருக்கக்கூடும். இரவில் நிம்மதியான உறக்கம் தேவை. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடுகளை செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. பழைய கடனை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கானபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும். தொட்டது துலங்கும். மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு பெயர் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பிள்ளைகளின் சாதனைகள் பெருமை தேடித்தரும். நண்பர்கள் வட்டம் விரிவடையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.